சிசிபியோட தேர்ட் செஷன் இது. ஸோ லாஸ்ட்டு 2 செஷனில் பார்த்தீங்கன்னா ஜி கார்டுக்கு வந்து ஸோ 1 to செக்ஷன் 99 எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு ஜி கார்டுக்கு என்னென்னலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்றதை பார்த்தோம். ஸோ தேர்ட் செஷன் இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் எவ்ரி ஒன் குட் ஈவினிங். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிபிஎல்ஆர் 2018. ஸோ சிபிஎல்ஆர் 2018 அப்படின்னு ரெகுலேஷன்ஸ், கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ்க்கு ஒரு ரெகுலேஷன்ஸு. கஸ்டம்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜராக ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க, ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்களோட கூட்ஸை நம்ம கிளியரன்ஸ் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ். கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 செக்ஷன் 146 செக்ஷன் 146 செக்ஷன் 146 ஆஃப் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டம்ஸ் ஆக்ட் 1 to 161 செக்ஷன்ஸ் இருக்கிறது பார்த்தோம். சாப்டர் 17 பார்த்தோம். சாப்டர் 17 ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸில் வர செக்ஷன் தான் 146, ரோமன் லெட்டர் 17 146. ஸோ வாட் இஸ் கஸ்டம்ஸ் புரோக்கர் அப்படின்னா, ஸோ இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டருக்கு ஸோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து நம்ம அது ஒர்க் பண்ணுறோம். இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டருக்கு மட்டுமான ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டம்ஸ்க்கும் நம்ம வேலை பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த செக்ஷனில் மட்டும் இவங்க சிம்பிளாக சொல்லிட்டு போய்டுறதில்ல, ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம்டு பை போர்ட் மீன்ஸ் சிபிஐசி. ஸோ ஓகே, ரூல்ஸ் ஃப்ரேம்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, சிபிஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் கிடையாது, வெரி கிளியர் ரெகுலேஷன்ஸு. ஸோ ரெகுலேஷன்ஸில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது எல்லாம் சொல்லியிருக்காங்க சிபிஎல்ஆரில். ஸோ 1 to 20 ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த 1 to 20 ரெகுலேஷன்ஸில் நம்ம இதில் தானே இருக்கும், இந்த கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் ரெகுலேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ இதில் ஜி கார்டில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 1 to 20 ரெகுலேஷனில் எதுன்றதை நம்ம பார்க்கணும். ரெகுலேஷன் நம்பர் 1, ரெகுலேஷன் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸு ஷார்ட் டைட்டில் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ நாட் சேலபிள் நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்ற மாதிரி வருது, அவ்வளோதான். செக்ஷன் 1 ஒன்றும் கிடையாது வேறு. செகண்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸில் யாரெல்லாம் கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸு, ஸோ அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா, அதாவது அந்த 18 செக்ஷன்ஸ்க்கும் ரிமைண்டர் இருக்கிற 18 செக்ஷன்ஸ்க்கும் என்ன டெஃபினிஷன்றது தான் அதில் இருக்கும். செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ், யாரெல்லாம் வந்து கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ் லைசன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு இருக்கும். இதில் 3 கேட்டகரியாக நம்ம வந்து 3 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்கள கூட ஓனாக லைசன்ஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம், கண்டிஷன்ஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு இருக்கும். கஸ்டம்ஸ் புரோக்கர் வந்து மேண்டட்டரியாக இருக்கணுமா ஒரு இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டருக்கு, இல்லை ஓனாக இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிளியரன்ஸ் எடுத்துக்கலாமா? ஓன் கிளியரன்ஸ் அல்லோட செல்ஃப் கிளியரன்ஸ். ஸோ அதுதான் ரெகுலேஷன் 3. செல்ஃப் கிளியரன்ஸ் கேட்டாங்கன்னா ஷார்ட் நோட்ஸ், செல்ஃப் கிளியரன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களே ஓனாக பில்லை ஃபைல் பண்ணி கிளியரன்ஸ் எடுத்துக்கலாம், கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ரெகுலேஷன் 4. ரெகுலேஷன் 4 பொறுத்த வரைக்கும் இந்த லைசன்ஸ் புரோக்கர் கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எஃப்கார்டு எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெகுலேஷன் 6. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஆகஸ்ட்டில் கால் ஃபார் பண்ணுவாங்க எஃப்கார்டுக்கு, ஜி கார்டு இல்லைங்க எஃப்கார்டுக்கு. ஆகஸ்ட்டில் கால் ஃபார் பண்ணி மார்ச்சில் ரிட்டன் இருக்கும், ஜூனில் ஓரல் இருக்கும். ஸோ இதுக்கு இது எக்ஸாம் கால் ஃபார் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸ் இன்விடேஷன் அவ்வளோதான். ரெகுலேஷன் 5 பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸு. இந்த கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோட இண்டிவிஜுவல் எலிஜிபிலிட்டி. ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்னா ஒரு ஃபாரின் சிட்டிசன் வந்து இந்தியாவில் கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் வந்து வாங்க முடியாது. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் தான் கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது, ஸோ கோர்ட்டில் ஏதாவது பெண்டிங் கேசஸ்ஸு அப்புறம் அட்ஜுடிகேஷன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருந்தாங்கன்னா ஸோ லைசன்ஸ் கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் போக முடியாது. ஸோ அதாவது கன்விக்ஷன்ஸ் இது மாதிரிலாம் இருந்தால். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா. ஸோ அதாவது இண்டிவிஜுவலாக அவருடைய எலிஜிபிலிட்டி என்னன்றதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கி வந்து உட்காந்து இந்த செஷன் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி கார்டு குவாலிஃபை ஆகிருக்கணும், வித் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஒரு கிராஜுவேட் இருந்தால் போதும், எஃப் கார்டு வந்து நம்ம அப்பியர் ஆகிடலாம். ஜி கார்டு வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு கிராஜுவேட், எனி கிராஜுவேட், பிஏ பிகாம், ஒரு யூஜி இருந்தால் போதும். ஓகே, என்கிட்ட ஜி கார்டு இல்லை, கிராஜுவேட்டு யூஜி இல்லைங்க, நான் பிஜி முடிச்சிருக்கேன், எம்பிஏ, எம்காம், எல்எல்எம், மாஸ்டர் கிராஜுவேட் ஆஃப் லா. ஸோ எம்பிஏ, எம்காம், எல்எல்எம் ஆர் சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த எஃப் கார்டு எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். ஸோ இண்டிவிஜுவல் எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன்ஸ் எலிஜிபிலிட்டி, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வயபிலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2013 5 lakhs சால்வன்சி இருந்தால் தான் இந்த எஃப் கார்டு எக்ஸாமே அப்பியர் ஆக முடியும். ஸோ சால்வன்சியை பொறுத்த வரைக்கும் 5 lakhs நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவல் எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், தேர்டு வந்து ஃபினான்ஷியல் வயபிலிட்டி, 5 lakhs வந்து சால்வன்சி. ஓகே, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ். ஓகே, ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. ரெகுலேஷன் 6 பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எஃப் கார்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது நாசின். ஸோ கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு இவங்க தான் ட்ரெயின் பண்ணுறவங்க, கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி, எக்ஸைஸ்க்கெலாம். நேசின் அப்படின்னா நார்காட்டிக்ஸ், நேஷ்னல் அகாடமி ஆஃப் கஸ்டம்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்டு நார்காட்டிக்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ரெகுலேஷன் 6 பொறுத்தவரைக்கும் நேசின் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் மேண்டேட்டரியாக அது நடந்துட்டு தான் வருது. ஸோ இதுதான் அந்த எக்ஸாமினேஷன் பார்ட்டை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெகுலேஷன் 6 அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன்ஸில் 6 நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க, குவாலிஃபை ஆகுறீங்க, ரிட்டன் ஆஸ் வெல் அஸ் ஓரல். குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் ரெகுலேஷன் 7 குவாலிஃபைடு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஸோ லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி ஆஃப் லைசன்ஸ் ஹோல்டர் இருக்காங்க இங்கே. ஒன்று ப்ரொப்ரைட்டர் கொடுக்குறாங்க, இன்னொன்று பார்ட்னர்ஷிப் கம்பெனி, இன்னொன்று டைரக்டர்ஷிப் கம்பெனி. ஸோ லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லை எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ம் ஏ. லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ப்ரொப்ரைட்டர் கன்சர்ன் வச்சுக்கோங்களேன், B1. பார்ட்னர்ஷிப்போ டைரக்டர்ஷிப்போன்னு வச்சுக்கோங்களேன், B2. ஓகே, லைசன்ஸ் வாங்கிட்டீங்க. லைசன்ஸ் வந்து குவாலிஃபை ஆனதுலேருந்து 2 monthsக்குள்ளே லைசன்ஸ் அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் 7 பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் granted by, லைசன்ஸ் யார் கொடுக்கறதுங்க, கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ். ஓகே, ஸோ கேட்டகரி ஏ வந்து அப்ளிகேஷன்ஸ், B1 ப்ரொப்ரைட்டர் லைசன்ஸ், B2 பார்ட்னர்ஷிப் ஆர் டைரக்டர்ஷிப். ஓகே, லைசன்ஸ் வாங்கிட்டீங்க. சென்னையில் மட்டும் எனக்கு பிஸ்னஸ் இல்லைங்க, அதர் ஸ்டேஷன்லேயும் பிஸ்னஸ் இருக்குன்னா பிரான்ச் லைசன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பிரான்ச் லைசன்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சி, இன்டிமேஷன் ஃபார்ம் சி. ஓகே, லைசன்ஸ் சும்மா கொடுத்துருவாரா கமிஷனர்? ஸோ லைசன்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அகெயின் கம்பெனி நேமில் சால்வன்சி, ஃபிக்ஸட் டெபாசிட், அகெயின் 5 lakhs கொடுக்கணும். லைசன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ சார் பே பண்ணீங்க? 500. ஓகே, லைசன்ஸ் குவாலிஃபை ஆகிடுறீங்க, லைசன்ஸ் ஃபீஸ் 5000. சால்வன்சி எவ்வளோ சார் கொடுத்தீங்க? ஒரு 0 தான் ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகே, எஃப்டி எவ்வளோ சார் கொடுக்குறீங்க? 5 lakhs. ஓகே, பிரான்ச் லைசன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ரெகுலேஷனில் வந்து லைசன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனில் லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 yearsக்கு அப்புறம் தான் அதர் பிரான்ச்சஸில் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெகுலேஷனில். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் 8 பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாண்ட் அண்டு பிஜி. 5 lakhsக்கு சால்வன்சி கொடுக்கணும், 5 lakhsக்கு எப்படி கொடுக்கணும். ஓகே, ரெகுலேஷன் 8 முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் இயர் ஜூலை நோட்டிஃபிகேஷன் நம்பர் 62/2021 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ப்ரொவிஷனே இல்லை, லைசன்ஸ் சும்மா டம்மியாக வச்சுருக்காங்க. கஸ்டம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ப்ரொவிஷனை ஒன்று ஆட் பண்ணி விட்டாங்க, 8A, சரண்டர் ஆஃப் லைசன்ஸ். யார் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் இல்லையோ லைசன்ஸை கமிஷனர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருங்க, சும்மா லைசன்ஸ் வச்சுருக்காதீங்க.
சரண்டர் ஆஃப் லைசன்ஸ் புதுசாக ஒரு ரெகுலேஷனை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 62/2021. ஓகே, இது மட்டும் சொன்னாங்களா? இன்னொன்று அது கூட ஒன்று சொல்லி விட்டுட்டாங்க. 9 கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் வேலிடிட்டி என்னங்க? ஜூலை லாஸ்ட் இயர் ஜூலை வரைக்கும் கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 10 years இருந்தது. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணிட்டாங்க, லைசன்ஸ் வேலிடிட்டியை வந்து until or unless revoke the license. So lifetime validity customs broker license பொறுத்த வரைக்கும் as per notification number 62/2021 non tariff notificationல லைசன்ஸோட வேலிடிட்டி until or unless revoke the license. MCQல கொஸ்டின் இருக்கும். customs broker license validity A 10 years, B 5 years, C until or unless revoke the license, D none of the above. ஸோ ஆன்சர் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பேட்டர்ன். எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு 30 மார்க் இருக்குது. கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் தான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும், சாரி அதில் எழுதணும். ஓகே, 9 முடிஞ்சுது. பீரியட் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் லைசன்ஸ். ஸோ வேலிடிட்டி 10 years கிடையாது, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் 10 பொறுத்த வரைக்கும் மேஜர் ஆப்ளிகேஷன் இல்லாமல் இருக்காது. கஸ்டம்ஸ் புரோக்கர் டூ ஆர் டோன்ட், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்ளிகேஷன்ஸ் 10 மார்க் கொஷின் 2 சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒரு கொஷின்ஸ் அதாவது 10 மார்க் கொஷினில் 2 கொஷின், அதில் 4 கேட்கலாம், 2 ஆப்ஷன் இருக்கலாம். இல்லை ஃபுல்லாக டைப் பண்ணோம் அப்படின்னா 2 மட்டும் கேட்டு விட்டுடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. 10 மார்க் கொஷின் 2ல் 1 கம்பல்சரி. அதில் 2 கேட்டுட்டு நம்மளை அப்படியே விட்டால் பரவாயில்ல, 4 கேட்டு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க, சூப்பர். ஸோ அதில் இந்த ஆப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஆப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 to 17 ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ஏலேருந்து Q வரைக்கும். 17 ஆப்ளிகேஷன்ஸும் படிக்கணும் அப்படின்னா படிக்கணும். ஒரு 10லேருந்து 15 படிச்சுக்கோங்க, 2 மட்டும் விட்டுடுங்க. மெயினான ஆப்ளிகேஷன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷனு, கேஒய்சி, கம்பெனி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு 2 daysல இன்டிமேட் பண்ணும் கஸ்டம்ஸ்க்கு. அப்புறம் பில் ஆஃப் என்ட்ரி, ஷிப்பிங் பில், இதெல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணணும் சார்? 5 years மெயின்டைன் பண்ணணும். லைசன்ஸ் தொலைஞ்சிச்சுன்னா யாருக்கு இன்டிமேட் பண்ணணும் சார்? கமிஷனருக்கு. இமீடியட்டாக சொல்லலாமா, ஒரு வருஷம் கழிச்சு சொல்லலாமா சார்? இமீடியேட்டு. ஏன் 2 நாள் டைம் எடுத்துக்கிறீங்க? சொல்லாமா வேணாமான்ட்டா? இமீடியட்டாக சொல்லணும். அட்ரஸ் சேஞ்சஸ் தான், அட்ரஸோ மெயில் ஐடியோ ஃபோன் நம்பர் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அது 2 daysல. ஸோ ஆப்ளிகேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. ஆத்தரைசேஷன் வேணும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆத்தரைசேஷன் வாங்கிக்கோங்க. கேஒய்சி த்ரூ மெயில்லையோ போஸ்ட்லேயோ வாங்குங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபிசிக்கல் விசிட் பண்ணுறது நல்லது. கேஒய்சி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் விசிட் பண்ணுறது நல்லது. செக்ஷன் 99Bயில் ஆதார் கார்டெலாம் ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்சு சாஞ்சித் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இம்போர்ட்டர்ஸோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் அந்த ஆதார் கார்டுக்குலேயே ஒரு செக்ஷன் இருக்குது கஸ்டம்ஸ் ஆக்டில் 99B. ஸோ ஆதார் கார்டு கூட ஃப்யூச்சரில் சாஞ்சித் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவங்களோட ஐடி ப்ரூஃப். ஓகே, ஸோ ஆப்ளிகேஷன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்பல்சரியில் கேட்கலாம், 10 marks விட்றாதீங்க. இதை கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் 2 marks. கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த 5 lakhs FD சால்வன்சி சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து ஃபார்ம் டி. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷூரிட்டி ஒன்று கொடுக்கணும் சார். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் இ. ஏ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், பி லைசன்ஸ், இதுவும் லைசன்ஸ், இது இன்டிமேஷன், டி பாண்ட், இ ஷூரிட்டி. நெக்ஸ்ட் ரெகுலேஷன் 6 நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா ஸோ அதுதான் ஃபார்ம் எஃப் கார்டு. அடுத்தது சொல்லவே வேண்டாம். ரெகுலேஷன் 13ல் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா ஃபார்ம் ஜி கார்டு. அடுத்தது ஹெச் கார்டு. அவ்வளோதான். ஹெச் கார்டுக்கு எவ்வளோ சார் மினிமம் குவாலிஃபிகேஷன்?
10+2 ஆர் ஈக்குவலண்ட். 10th முடிச்சுட்டு டிப்ளமா படிச்சிருந்தா கூட சிபிஎல்லில் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆகிக்கலாம் வித் பர்மிஷன் ஆஃப் ஏசிடிசி ஆஃப் கஸ்டம்ஸ். ஒரு கஸ்டம்ஸ் ப்ரோக்கரில் ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணோன்னா ஹெச் கார்டு ஹோல்டரை ஏசிடிசி கிட்ட பர்மிஷன் ஆகணும். இந்த ஃபார்மோட கான்செப்ட் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லைசன்ஸ் வாங்கிட்டோம். 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ல் ஆப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். 11ல் சேஞ்ச் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபர்ம் ஆர் கன்சர்ன். ஒரு டைரக்டர்ஷிப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபர்ம் ஆர் கம்பெனி. ஒரு டைரக்டர்ஷிப் கம்பெனிலையோ ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனிலையோ இது சேஞ்சஸ், அதாவது டைரக்டர் இன்க்ளூஷன் டெலிஷன் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் பீரியட்லாம் சொன்னால் நமக்கு இங்கே டைம் பத்தாது. அதனால் 11ல் வந்து ஒரு டைரக்டர்ஷிப்லேயோ பார்ட்னர்ஷிப்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பார்ட்னர்ஸ் டைரக்டர்ஸ் இன்க்ளூஷன் ஆர் டெலிஷன் ப்ராசஸ் இதில் தான் நடக்குது. அதில் சம் டைம் பீரியடு ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்ட்னர்ஸ் டைரக்டர்ஸ் இன்க்ளூஷன் டெலிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 30 டேஸாக 1 மந்த்துக்குள்ளே இன்டிமேட் பண்ணுமா சார் கஸ்டம்ஸ்க்கு? வித்தின் 1 மந்த்துக்குள்ளே இன்டிமேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ கம்பெனியே சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மாறுது, கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதாவது பார்ட்னர்ஷிப் கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டாக மாறுது அப்படின்னா வித்தின் 60 டேஸ்க்குள்ளே கஸ்டம்ஸ்க்கு நம்ம இன்டிமேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 11 சேஞ்ச் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் கன்சர்ன் சேஞ்ச் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபர்ம் ஆர் கம்பெனி. நெக்ஸ்ட்டு 12 சேஞ்ச் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் கன்சர்ன். ப்ரொப்ரைட்டர் கம்பெனி வந்து கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறது. ப்ரொப்ரைட்டர் கம்பெனியை பார்ட்னராகவோ டைரக்டராகவோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம் டைம் பீரியட் இருக்குது அதில். நெக்ஸ்ட்டு 13 எம்ப்ளாய்மெண்ட் என்கேஜ்மெண்ட். கஸ்டம்ஸ் புரோக்கர் கம்பெனியில் எம்ப்ளாயை அப்பாயிண்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் சார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 or 13 சப் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். 13(1) பார்த்தீங்கன்னா ஒரு எஃப் கார்டு ஹோல்டர் அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறது தான் 13(1). 2 பொறுத்த வரைக்கும் எஃப் கார்டு இஷ்யூடு. 13(3)ல் அதர் தென் எஃப் கார்டு ஹோல்டர்ஸ் ஹெச் கார்டு ஹோல்டரை அப்பாயிண்ட் பண்ணுறது. ஓகே, அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்குலாம் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. கஸ்டம்ஸ் புரோக்கர் கம்பெனியில் என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டம்ஸ் சிபிஐயோடைய ஏசிடிசிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்பாயிண்ட் பண்ணோம் சார். 13ல் 4. ஸோ ஒரு கஸ்டம்ஸ் புரோக்கர் கம்பெனியில் ஒரு ஹெச் கார்டு ஹோல்டர் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏசிடிசி கிட்ட பர்மிஷன் ஆகணும். அதுதான் 13(4). ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஹெச் கார்டு பொறுத்த வரைக்கும் 10+2 ஆர் ஈக்குவலன்ட்டு நம்ம பார்த்தோம். அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. கஸ்டம்ஸ் அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் 13(5). இப்போ அதில் தான் நம்ம இருக்கோம். 13(5) ஜி கார்டு எக்ஸாமினேஷன். ஹவு மெனி அட்டெம்ப்ட் சார் ஜி கார்டு? ஒரு பர்சன் எத்தனை தடவை அட்டன் பண்ணலாம் சார்? 4 அட்டெம்ப்ட்ஸாக ஜி கார்டு ஹோல்டர். ஓகே, 4 அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணுறாரு, குவாலிஃபை ஆகுறாரு. அந்த ஜி கார்டு ஹோல்டர் வந்து ஈக்குவல் டு பவர் ஆஃப் அட்டானியா இல்லையா சார்? பவர் ஆஃப் அட்டானி. எஃப் கார்டோட ரோல் அவர் வந்து ப்ளே பண்ணலாம். எல்லா இடத்துலையும் இல்லை, ஜஸ்ட் அவரோட டிஜிட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவர் வச்சு லைசன்ஸ்லாம் போக முடியாது. பவர் ஆஃப் அட்டானியா நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஆஃப் அட்டானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேட்டகரி தான். ஜி கார்டு குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா இவர், இல்லைன்னா எஃப் கார்டு. G card qualified under 13(5), F card regulation 6. ஸோ குவாலிஃபை ஆடுறீங்க. நெக்ஸ்ட்டு பவர் கொடுக்குறதுல அந்த 13ல் தான் சொல்கிறாங்க. 13 ஒரு சப் ரெகுலேஷன் நம்ம பார்க்குறதுக்கு டைம் கிடையாது. ஸோ பவர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜி கார்டு ஓடுற இன்க்ளூஷனோ டெலிஷனோ ப்ராசஸ் எல்லாமே 13ல் தான் நடக்குது. அது நெக்ஸ்ட்டு ஜி கார்டு கொடுத்துட்றீங்க, எஃப் கார்டு கொடுத்துட்றீங்க. இந்த கார்டை வந்து வேர் பண்ணணுமா கஸ்டம்ஸ் போகும்போது, இல்லை பேக்கெட்டில் வச்சுக்கணுமா சார்? ஐடென்டி கார்டு வேரிங் அண்ட் ஷோ இது கார்டு. ஆஃபீஸர் கேட்டாலும் அதை இது பண்ணணுமா, டிஸ்பிளே பண்ணணுமா? ஸோ அதுதான் 13ல் அதை பற்றி தான் சொல்லிகிட்டே வராங்க. ஐடி கார்டு நம்ம முன்னே வேர் பண்ணணும், ஆஃபீஸர் கேட்டால் அதை அவங்களுக்கு காட்டணும். அதை இப்போ கஸ்டம்ஸ் புரோக்கர் கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஏதாவது ஒரு மிஸ்கான்டாக்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கு யார் சார் ரெஸ்பான்ஸு? கம்பெனி ஓனரா அந்த பர்சனா? ஓனர் தான். ஸோ அதுதான் இந்த 13ல் சொல்கிறாங்க. 13 வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அதை. ஓகே, நெக்ஸ்ட்டு 14. 14 பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் சஸ்பென்ஷனா ரிவோகேஷனா சார்? அது ரிவோக். ஸோ மிஸ்கான்டாக்ட் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறாங்க கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ்னால் லைசன்ஸை ரிவோக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் 14. 15 பொறுத்த வரைக்கும் ப்ரொஹிபிஷன்ஸு. 16 வந்து
சஸ்பென்ஷன்ஸ். எனி ஆஃபென்ஸ் கமிட் பண்ணுறாரு கஸ்டம்ஸ் புரோக்கர் ஆர் கான்ட்ரவென்ஷன் ஒரு மேஜராக இருக்குது, எல்லா கேஸுக்கும் பண்ண மாட்டாங்க. அப்ராப்ரியேட் கேசஸ் அதோடைய அஃபென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப சிவியராக இருந்தால் இமீடியட் சஸ்பென்ஷன் தான், நோ என்கொயரி, இன்டிமேஷனே கிடையாது. கண்டெய்ன்ஸ் இதே மாதிரி எடுத்தோடனே படித்தவுடன் கிழித்து விடுன்ற மாதிரி அஃபென்ஸ் ரிப்போர்ட் வந்துடுச்சு கமிஷனர் கிட்டேன்னா இமீடியட் சஸ்பென்ஷன் தான், நோ. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஹியரிங்லாம் கொடுக்கறது. ஸோ சஸ்பென்ஷன் சீக்வன்ஸ் கேட்பாங்க, எப்போன்னா இமீடியட் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் பண்ணுறது யார் சார்? கமிஷனர். ஓகே. சஸ்பென்ஷன் ரிவோகேஷன் 14, சஸ்பென்ஷன் 14. இந்த சஸ்பென்ஷனும் ரிவோகேஷனும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 17 ப்ரொசீஜர் இருக்கும். அஃபென்ஸ் ரிப்போர்ட் வந்ததுலேருந்து 90 டேஸ்க்குள்ளே கமிஷனர் நமக்கு இஷ்யூ பண்ணுவார். அதில் டைம் பீரியட் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. ப்ரொசீஜர்ஸ் நமக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர்ஸில் என்ன பண்ணுறாங்க, 2 ஆக்ஷன் எடுக்கிறாங்க கமிஷனர். ஒன்று லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாரு, இல்லையா சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிடுறாரு, அவ்வளோதான். அந்த 17ல் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஒரு சிக்கலும் கிடையாது, ஃபர்தராக பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டா ஃபர்தராக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டா நம்ம எங்கே சார் அடுத்தது ரெமிடி? அப்பீல் போகணும் இல்லைங்களா? அப்பீல். இப்போ கமிஷனர் வந்து லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னா அடுத்த லெவல் இருக்கிற அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா செஸ்டாட். செஸ்டாட் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? ஓகே. கமிஷனர் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னா செஸ்டாட்டில் தான் நம்ம அப்பீல் போகணும். ஸோ அது ப்ரெஸ்கிரைப் டைம் பீரியட் இருக்குது அதுக்கு. அப்பீலை பொறுத்த வரைக்கும் 60 டேஸில் நம்ம போயிடணும். ஸோ அங்கே போய்ட்டு நமக்கு செஸ்டாட்டில் ஃபேவராக கிடச்சிச்சின்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே. 18 பொறுத்த வரைக்கும் அப்பீல். இதில் ஜி கார்டு ஹோல்டர் வந்து எது எனி கான்ட்ரவென்ஷன் வயலேஷன் அப்படின்னா பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுவார் ஏசிடிசி. பெனால்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜி கார்டு ஹோல்டருக்கு பெனால்ட்டி 20,000 rupees. இவர் பரவ அட்டர்னி தானே, இவர் ஏதாவது வயலேஷன் கான்ட்ரவென்ஷன் பண்ணார் அப்படின்னா இவரோட பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 20,000 rupees. மேக்ஸிமம் அதான் பண்ண முடியும் ஆஸ் பர் சிபிஎல்ஆர். இதே எஃப் கார்டு ஹோல்டர் எனி கான்ட்ரவென்ஷன் அப்படின்னா அவருக்கு பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 50,000 rupees. ஸோ 18 அப்பீல். 19 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 19 தான் 10,000 20,000? 10,000 சாரி. ஓகே. 10,000 ஜி கார்டு பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 10,000. எஃப் கார்டுக்கு மேக்ஸிமம் 50,000 தான். ஓகே. 19 பொறுத்த வரைக்கும் பெனால்ட்டி 20. ஸோ 20 தான் அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். மெம்பர் ஆஃப் அசோசியேஷன்ஸ் கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு ஜூடிஸ்டிக்ஷன்லேயும் கஸ்டம்ஸ் புரோக்கர் அசோசியேஷனில் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அது மேண்டேட்டரி. ஸோ ரெகுலேஷன்ஸ் கிளியராக இதில். ஸோ இதில் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபார்ம்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அதில் இன்வால்வ் ஆகிற அமௌண்ட்டு இதில் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் நம்ம விட்டுருக்கோம். ஃபார்ம் ஐ என்ன ஃபார்ம்ஸ் வருது? ரெனிவல். லைசன்ஸ் தான் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி ஆச்சே, ரெனிவல் எங்கேருந்து வருது? அப்போ இது என்ன கான்செப்ட்? இது அந்த 62/2021 சொல்கிறாங்க. மோர் தென் 1 year லைசன்ஸை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸு இன்ஆக்டிவ் ஆகிடும். ஃபர்தராக அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு லைசன்ஸை ரெனிவல் பண்ணிக்கலாம். ரெனிவல் சும்மா பண்ணுவாரா கமிஷனர்? ஸோ ஃபீஸ் அதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபீஸ் எவ்வளோ சார்? ஸோ அமௌண்ட்டு தனியாக கிடச்சிடுச்சிங்களா? எம்சிக்யூவில் அமௌண்ட்டு கொடுத்த ஒரு கொஷின் இருக்கும். லைசன்ஸ் கிராண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ, ரெனிவலுக்கு எவ்வளோ, எஃப்டி எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ, ஜி கார்டு பெனால்ட்டி, எஃப் கார்டு. ஸோ இப்படி தனியாக நீங்கள் பிரிச்சுட்டு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போய் 20 ரெகுலேஷன்ஸே மாங்கு படிக்கிறது ஸோ ஈஸியாக அது மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம், ஃபீஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா டைம் பீரியட்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ். டைம் பீரியட் நான் சொல்லும் போதே அது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். டைம் பீரியட் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். டைம் பீரியட் மேஜராக இதில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து
குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா எஃப் கார்டு 2 monthsல லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா மோர் தென் பியாண்ட் த 2 yearsக்கு அப்புறம் தான் லைசன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே டைம் பீரியடு நோட் பண்ணிக்கோங்க, இங்கே எழுத முடியாது, டைம் கிடையாது நமக்கு. 2 months 2 years முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனி பார்ட்னர் டைரக்டர் டெலிஷன் இன்க்ளூஷன் அப்படின்னா கஸ்டம்ஸ்க்கு வந்து வித்தின் 1 monthல நம்ம இன்டிமேட் பண்ணணும். எனி கம்பெனி சேஞ்சஸ் பேன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 60 daysல கஸ்டம்ஸ்க்கு இன்டிமேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். எவ்ரி கஸ்டம்ஸ் ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ், பில் ஆஃப் என்ட்ரி, ஷிப்பிங் பில்லு, கஸ்டம்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிற டாக்குமெண்ட்டை அட்லீஸ்ட் 5 years ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். 5 years அக்கௌண்ட்ஸ், ஸோ இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட் கொடுத்த நீங்கள் சர்வீஸ் பில்லு இதையும் டிஜிட்டல் மோடில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 years மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்தது டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 days பார்த்தோம். 2 days பார்த்தீங்கன்னா எனி சேஞ்சஸ் டெலஃபோன், அட்ரஸ், மெயில் ஐடினா வித்தின் 2 daysல இன்டிமேட் பண்ணணும். லைசன்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை இமீடியேட் சொல்லியிருந்தேன். ஸோ டைம் பீரியட் இது மாதிரி ஒரு 5 points நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ ரெகுலேஷன்ஸை இப்படி தான் படிக்கணும். டைம் பீரியட், அது என்ன ஃபார்மு, அது என்ன ஃபீஸு, ரெண்டாவது அத்தாரிட்டி. கஸ்டம்ஸ் புரோக்கர் லைசன்ஸ் கிராண்ட் பண்ணுறது யார் சார் அத்தாரிட்டி? கமிஷனர். சஸ்பெண்ட் பண்ணுறது, ரிவோக் பண்ணுறது கமிஷனர். ஜி கார்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, எஃப் கார்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது நேசன். அப்பீல் அத்தாரிட்டி யார் சார்? ஏசிடிசி அட்ஜுடிகேட் பண்ணுறாரு. அப்பீல் எங்கே போகலாம்? நோ, ஏசிடிசி அட்ஜுடிகேட் பண்ணுறாரு. கமிஷனர் அப்பீல்ஸ், கமிஷனரே அட்ஜுடிகேட் பண்ணுறாரு, எங்கே போகலாம்? அவ்வளோதான். இப்படி பிரித்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. ரெகுலேஷனாக இருக்கட்டும், கஸ்டம்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், ஃபார்ம்ஸு, அமௌண்ட்டு, டைம் பீரியடு, அத்தாரிட்டி, அவ்வளோதான். 4 தான். உள்ள கண்டென்ட்டு உங்களுக்கு தெரியும். ரெகுலேஷன் ஈஸியாக கஷ்டமாக சார்? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ சிபிஎல்ஆர் முடிஞ்சு போச்சு. இந்த சிபிஎல்ஆரில் ஜி கார்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின் எல்லாம் சொல்லிட்டீங்க. என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, என்னோடய அசம்ஷன் 10 ஆப்ளிகேஷன். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 15-18 வருஷமாக பார்த்தீங்கன்னா இதுதான் ரிப்பீட் ஆகுது. ஆப்ளிகேஷன், கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ், இதை பற்றி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரீஃப் நோட்ஸ் சிபிஎல்ஆர். ஸோ 3. ஸோ அப்போ 3 ஏதோ ஒன்று இருக்குது. 10 மார்க், 5 மார்க் இல்லை 10 மார்க். எம்சிக்யூ பேட்டர்ன்